தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை நற்செய்தி பார்க்கும்போது மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரை வாக்கியங்கள். குறிப்பாக 19-20. உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவற்றிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். அன்பதை நாம் பார்க்கின்றோம். எங்கே 2-3 பேர் இயேசுவின் நாமத்தில் ஒன்று கூடியிருக்கிறார்களோ அங்கு தெய்வம் இருக்கின்றார். அப்போ அது நமக்கு நல்ல அனுபவிக்கிற இடம் தான். நம்ம எல்லோரும் தெரியும். குடும்பத்தில் நாம் செய்கிற ஜெபமாலை, குடும்பமாக நாம் செய்கிற ஜெபமாலை, ஆலயத்தில் நாம் பங்கெடுக்கின்ற வழிபாடுகள், திருப்பலி, இங்கெல்லாம் நாம் பார்க்கணும். தெய்வத்தில் கூடுகிற இடங்கள், வழிபாடுகள், ஆராதனை நடத்தும் நிமிடங்கள், இதெல்லாம் இறைவன் நாமத்தில் ஒன்று கூடுகிறது. குறிப்பாக நம் குடும்பத்தை மட்டுமே எடுத்துக்கொள்வோம். அப்போ குடும்ப அங்கத்தினர்களை குறித்துள்ள திட்டங்கள் எல்லாம் நமக்கு வெளிவர வேண்டும் என்றால் குடும்ப அங்கத்தினர்கள் ஒன்று இணைத்துக் கொண்டு அந்த குடும்ப ஜெபமாலை ஜெபிக்கிற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக தெய்வம் நமக்காக வெளிப்படுத்துகின்றார். இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், இனி என்னெல்லாம் செய்திருக்கின்றோம், இறை திட்டத்துக்கு ஏற்றபடி நடந்திருக்கின்றோமா இல்லையா என்பது எல்லாமே அந்த குடும்ப ஜெபமாலை வழியாக தெய்வம் வெளிப்படுத்துவார். அதே மாதிரி அடுத்த திட்டங்களில் பிள்ளைகளுடைய திட்டங்கள், எதிர்கால திட்டங்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை அத்தனையும் தெய்வம் அந்த ஜெபமாலை சமயத்தில் வெளிப்படுத்துவார். அது எப்போ நடக்கும்? குடும்பம் ஒன்றாக இணைகிற சமயத்தில் தான் அது நடக்கும். ஆனால் நாம் அதை செய்வதில்லை. 24 மணி நேரத்தில் ஒரு 15 நிமிடம் போலும் நாம் தெய்வத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. எவ்வளோ விஷயங்கள் நாம் பேசுகின்றோம், எவ்வளோ விஷயங்கள் நாம் செய்கிறோம். ஒரு 15 நிமிடம் தெய்வத்துக்காக நம்மளால் மாற்றி வைக்க முடியாதா? அது மட்டும் இல்லை, போனில் எத்தனையோ விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம், மணிக்கணக்காக பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு 15 நிமிடம் போனில் ஆவது, 15 நிமிடம் எங்கிருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு 15 நிமிடம் நம்மளால் ஜெபிக்க முடியாதா? முடியுமே. ஆனால் நாம் செய்வதில்லை, செய்வதில்லை, அது உணரவில்லை. அப்போ நாம் செய்ய ஆரம்பிக்கிற சமயத்தில் இருவருடைய பிரச்சனம் நம்மிடத்தில் இருக்கும். பல விஷயங்கள், பல தடைகள் நம்ம விட்டு நீங்கி போறது நம்மளால உணர முடியும். ஆகவே சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, இதா உன்னுடைய பெயரில் நாங்கள் ஒன்று கொடுக்கிற சமயத்தில் பல கிருபைகள் நாங்கள் அனுபவிக்கின்றோமே, அது தொடர்ந்து நாங்கள் அனுபவிக்கிற சக்தி தந்தரிலும் அதுக்கான தடைகளை எடுத்து மாற்றிலும் குறிப்பாக குடும்ப ஜெபம் செய்யக்கூடிய வரத்தை எங்களுக்கு தந்தரும் ஆண்டவர்கள் சொல்லிக்கொண்டு தாகத்தோடு நாம் ஒன்றாகும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்வனாய தெய்வமே, குடும்பத்திலே நாங்கள் ஜெபிக்க தவறிவிடுகிறோம் என்றால் நிச்சயமாக ஆலயத்திலோ அன்பியங்களிலோ மற்ற ஆராதனை வழிபாடுகளிலோ நாம் பங்கெடுக்க போவதில்லை. ஆனால் குடும்பத்தில் எந்த அளவுக்கு நாங்கள் குடும்ப ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதுக்கேற்றபடி எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். இயேசுவே, குடும்பத்தில் நாங்கள் குடும்ப ஜெபம் செய்யக்கூடிய சக்தி எங்களுக்கு தந்துள்ளோம். குடும்ப உணர்வுகளை புரிந்து கொண்டு வாழக்கூடிய வரத்தை எங்களுக்கு தந்துள்ளோம். நாங்கள் குடும்பமாக அமர்ந்து ஜெபிக்கிற சமயத்தில் உன்னுடைய வல்லமையுள்ள பிரச்சனத்தை நாங்கள் அனுபவிக்க முடியும். அது தொடர்ந்து நாங்கள் இருக்க கிருபை தந்துள்ளோம். மாறாவே எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.